வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து கண் பார்வை திறனை நல்லா கூர்மையாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை வாகை மரத்தோட இலைகள் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வாகை இலை பின்னாடி தெரியுது இல்லையா, இது வாகை மரம். இந்த வாகை மர இலைகளை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய் பாதிப்பு, கண் அழுத்த நோய், கண் புரை, அப்படி இல்லைன்னா கிளௌக்கமா மாதிரியான கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு இந்த வாகை இலை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வாகை இலைகள் சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 15 இல்லை ஒரு 20 இலை மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி தண்ணியில் அலசி சுத்தம் செய்து எடுத்துகிட்டு 2 கிளாஸ் தண்ணியில் இந்த 20 இலைகளை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைங்க. 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பொடி செய்து இடித்த பனங்கற்கண்டு சேர்த்து கலக்கி காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி இப்படி தொடர்ச்சியாக ஒரு 45 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது மாலைக்கண் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நோய் பாதிப்போட தீவிரம் குறையிறது நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் நீர் வடிதல் அதிகமாக இருக்கும், கண்ணில் தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அப்படி இல்லைன்னா கண் பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கும், கண்களில் அரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கிறவங்களாம் என்ன செய்யலாம், இந்த இலைகள் நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா சட்டியில் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி சூடார விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் கண்களை மூடிட்டு, கண்ணை திறந்து கிடையாது, கண்களை மூடிட்டு கண்களுக்கு மேலே நீங்கள் வதக்கின அந்த விளக்கெண்ணெயில் வதக்கின இந்த வாகை இலைகள் அப்படியே வைத்து ஒரு பருத்தி துணியில், காட்டன் துணியில் கட்டிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் 5 நிமிஷத்தில் நீங்கள் அந்த கட்டை ஊற்றிட்டு அந்த இலைகளை நீங்கள் தூக்கி வீசிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது 10 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய அரிப்பு, கண்களில் நீர் வடிதல் இருக்குது, தண்ணி ஒழுகிட்டே இருக்குது, இல்லை கண்களில் ஏதோ ஒரு எரிச்சல் இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ண முடியும். வாகை மரத்தோட இலைகள் மட்டும் கிடையாது, பின்னாடி தெரியல அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டை, இந்த பட்டையிலையும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக மூலவியாதி இருக்குது அப்படின்றவங்களுக்கு, உள் மூலமாக இருந்தாலும் சரி இல்லை வெளி மூலமாக இருந்தாலும் சரி, மூலவியாதியினால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் என்ன செய்யலாம், இந்த பட்டையை மட்டுமே உரித்தெடுத்து வெயிலில் நல்லா காய வைத்து அரைத்து பொடி மாதிரி செய்து ஜலிச்சு உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி கண்டெய்னர் இல்லை ஸ்டீல் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இந்த பட்டை பொடியை கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு சுத்தமான பசு நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெயில் கலந்துட்டு காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு 45 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது மூலவியாதியோட அறிகுறிகள் குறையிறது நல்லாவே தெரியும். மூலவியாதினால ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடும். இந்த வாகை இலைகள் கண் பார்வை திறனை நல்லா கூர்மையாக்கக்கூடிய முக்கியமான மூலிகை. அதே மாதிரி வாகை மரத்தோட அந்த பட்டை அப்படின்றது ரத்தப்போக்கு இருக்குது மூலவியாதினால அப்படின்னா சீக்கிரமே அதை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து மூலவியாதி நோய் பாதிப்போட தீவிரத்தையும் கம்மி பண்ணக்கூடிய வாகை மரத்தோட பட்டை இலைகளை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.